ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி உயிர்த்திலீர் சேனல். இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 நோட்டிஃபிகேஷன்லேருந்து எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் எல்லாத்த பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலான வீடியோ தான். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். எப்படி படிக்கணும், எந்த மாதிரி வந்து எக்ஸாமை வந்து டேக்கிள் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் என்னென்ன புக் வந்து யூஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாங்கிற வீடியோஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்ன சொல்ல போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் போஸ்ட் வந்து இந்த 2025 எவ்வளோ போஸ்ட் வந்து வேகன்சி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த வருஷம் என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து வரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ப்ராசஸ் இந்த வருஷம் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்னில் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கா, இல்லை சிலபஸில் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஆன்சர் கீ எப்படி கொடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து, அப்புறம் ரிசல்ட் எப்படி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அண்ட் ஃபைனல் செலெக்ஷனை வந்து எந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி நடத்துவாங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்குமே வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னா ஏப்ரல் மாதம் பாதியில் வந்து கொடுக்க போகிறதா டிஎன்பிஎஸ்சியிலேருந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் வந்து நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏப்ரல் 2025 நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. எப்படி நான் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுறது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.tnpsc.gov.in தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு நியூஸ் வழியாகவும் தெரியும். நம்ம சேனல்லையும் நம்ம வந்து எப்போவுமே டிஎன்பிஎஸ்சி சார்பான நியூஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்டேட்டாக. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்களே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் டேட் வந்து என்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்து சிலப்போ சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து சேஞ்ச் ஆனிச்சு இல்லையா, அந்த மாதிரி சேஞ்ச் ஆனிச்சுன்னா அது நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து அப்டேட்டடாக கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்காங்கிறத கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் இயரில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நிறையா வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஏதாச்சும் சேஞ்ச் இருந்தாலும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷனில் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸில் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கா, இல்லை அப்ளிகேஷன் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கொண்டுட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் ஏதாச்சும் சேஞ்ச் இருந்தாலும் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. இல்லை சிலபஸில் சேஞ்ச் இருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த வருஷத்துக்கான சிலபஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதில் வந்து தெளிவாக எப்படி வந்து படிக்கலாம், சிலபஸ் வந்து எப்படி ஈஸியாக கவர் பண்ணலாங்கிறதையும் வந்து நம்ம சொல்லியிருப்போம். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணோம்னா. இப்போ இந்த வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வந்து வேகன்சிஸ் இருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அப்படிங்கிறத வந்து ஒரு டென்டேட்டிவாக நானே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்து அலசி ஆராய்ஞ்சு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இவ்வளோ வேகன்சி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இது வந்து கன்ஃபார்மாக இவ்வளோ வேகன்சி இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. இந்த அளவுக்கு வந்து வேகன்சி இந்த வருஷத்துக்கு வரலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். 2025 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து வரும்போது தான் தெரியும் எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு. இப்போ வந்து நம்ம டென்டேட்டிவாக தெரிஞ்சுக்கலாம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் 1500க்கும் மேலே வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து சேர்த்து 2500க்கும் அதிகமான வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பில் கலெக்டர் கிரேட் 1 முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் மொத்தம் 400க்கும் அதிகமான வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்பிஸ்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே சேர்த்து 1500+ வேகன்சிஸ் இருக்கும். ஸ்டெனோடைபிஸ்ட் கிரேட் 3ல் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து 500+ டிஃப்ரென்ஸ் இருக்கும், வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோர் கீப்பர் எல்லா மினிஸ்ட்ரியல் சர்வீஸையும் சேர்த்து 300+ வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம டென்டேட்டிவாக சொல்கிறோம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னு தான் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு அப்படி தெரியும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வேகன்சியும் இருக்கலாம், இல்லை வேறு ஜாபோட வேகன்சிஸும் சேர்த்து வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? இப்போ 2025 என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்துடலாமா? ஏஜ் லிமிட் 2025 ஜென்ரல் கேட்டகரிக்கு 18 to 32 இயர்ஸ் தான். அது லாஸ்ட் இயரும் அதே தான், இந்த வருஷமும் அதே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 18லேருந்து 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி எக்ஸாம் வந்து எழுதலாம். எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அப்புறம் விடோஸ்க்குலாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க ரூல்ஸ் படி. லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனில் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் அது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதிகமாக. இல்லை ஏதாச்சும் சேஞ்ச் இருக்குனாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லிடுவாங்க.
ஓகேவா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போத் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி விடோஸ் இருந்தாலும் சரி, மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனுங்கிறது இங்கே கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட், அப்புறம் டைப்பிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் நீங்கள் டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும். அதுக்கான வேலிடான சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து வேலிடான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சிருக்கணும். ஓகேவா? லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூலில் படிச்சிருக்கணும், பாஸும் ஆயிருக்கணும் ஸ்கூல் லெவல் தமிழ் எக்ஸாம்ஸ்லாம். அதுக்கப்புறமா இங்கே குரூப் 4ல் வைக்கக்கூடிய ஜென்ரல் தமிழ் இருக்கு இல்லையா பேப்பர், அதுலேயும் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். 40 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருந்தாலும் தமிழில் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து அலாட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு ஆப்லேயே. நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி government.in அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும். அந்த அப்ளிகேஷன் எப்படி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ ஒன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலே அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான அப்டேட்டும் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10th சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் என்ன கேட்டகரியில் வரீங்க, அப்புறம் நீங்கள் வந்து பிடபிள்யூடியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ தான் கவர்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் தடவை அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அது இந்த வருஷம் இருக்குதா அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ப்ரீவியஸ் இயர்லாம் 150 ருபீஸ் கட்ட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா எக்ஸாம் ஃபீஸாக ஒரு 100 ரூபா கட்டணும். இல்லை நான் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு மட்டும் 100 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிடலாம், உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. மற்ற கேட்டகரி பிசி எம்பிசி ஜென்ரல் கேட்டகரியெல்லாம் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். அப்ளிகேஷன் பீரியட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அப்ளிகேஷன் போட ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஒரு 30 நாள் வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஃபீஸும் வந்து கட்டினா தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து வேலிடாக வந்து சப்மிட் ஆகும். ஃபீஸ் கட்டலை அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகாது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கெலாம் ஃபீஸ் கட்டாமலே டேரெக்டாக வந்து சப்மிட் ஆகிடும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டிங்கன்னா மற்ற கேட்டகரியெல்லாம் ஃபீஸ் கட்டாதான் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்ளிகேஷனுக்கானது அப்படின்னா அதுக்கான மெசேஜையும் வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுத்துருக்க டைமுக்குள்ளேயே அப்ளிகேஷன் வந்து போட்டுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஃபியூச்சரில் அப்போ தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுங்க. அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் தெளிவாக கொடுத்தீங்கனாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்லே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம். எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு மொத்தம் 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அப்புறம் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ்னால் என்னென்னு பார்த்துலாம். மொத்தம் ஜென்ரல் சயின்ஸில் 75 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. ஸோ 1.5 மார்க் 75 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 112.5 மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஜென்ரல் சயின்ஸில். ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன பார்ட் வரும்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டி, அப்புறம் எக்கனாமி, அப்புறமா வந்து சயின்ஸ் வரும். ஜென்ரலாக வந்து 10th லெவலில் உள்ள சயின்ஸ் இது எல்லாமே வந்து வரும். அதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்ஸ் இருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சயின்ஸில் வரும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றின கரண்ட் அஃபேர் என்னன்னு கேட்டுருக்கலாம் எக்ஸாமில். இப்போ எக்கனாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய பட்ஜெட்டில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கிறது கேட்கலாம். ஹிஸ்ட்ரியில் இப்போ உள்ள அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 1 மில்லியன் ருபீஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த லாங்குவேஜை டீகோட் பண்ணால் அதுலேருந்து கொஸ்டின் வரலாம். அப்புறம் பாலிட்டியில் என்னென்ன கான்ஸ்டியூஷன் வந்து இப்போ புதுசாக சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்களா, இப்போ இன்கம் டேக்ஸில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க இல்லையா, அதில் இருந்தாலும் கொஸ்டின் வரலாம். ஜியாகிரஃபியில் ரிவர்ஸ் பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேம்ஸ் பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் வரலாம். ஸோ எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸையும் படிச்சுக்கணும். அது அந்த சப்ஜெக்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் என்னன்னு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறோம், அது தெரிஞ்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸும் படிச்சுக்கணும். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் மேக்ஸிமம் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். அப்புறமா வந்து ரீசனிங் கொஸ்டின் வரும். மேக்ஸ் கொஸ்டின் ஒரு 15 வரலாம். 10 கொஸ்டின் வரைக்கும் ஒரு ரீசனிங் கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கிறதுக்கு செப்பரேட் வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணுறோம். நம்ம சேனலில் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழில் மொத்தம் 7 யூனிட் இருக்கும். அந்த ஜென்ரல் தமிழோட சிலபஸில் தனியாக அப்லோட் பண்ணுறேன். எப்படி படிக்கணும், என்னென்ன புக் யூஸ் பண்ணணுங்கிற வீடியோவும் நாங்கள் தனியாக அப்லோட் பண்ணுறோம்.
ஓகேவா? ஜென்ரல் தமிழில் மொத்தம் 100 கொஷின் கேட்பாங்க. 100 கொஷினுக்கு 1.5 மார்க்கில் 150 மார்க்கு. இதில் நீங்கள் 40 கொஷின் வரைக்கும் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் தமிழில் வந்து பாஸ் ஆக முடியும். இல்லைன்னா உங்களோட மார்க்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. மொத்தமாக வந்து 200 கொஷினுக்கு 300 மார்க் வரும். எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். எம்சிக்யூ பேட்டர்ன் கொஷின் தான் கேட்பாங்க. நீங்கள் ஓஎம்ஆரில் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆன்சர்ஸ் எல்லாமே. அதனால வந்து கவனமாக ஷேட் பண்ணணும். ஒரு கொஷின் தப்பாச்சுனாலும் வரிசையாக தப்பாயிடும். ஸோ ரொம்ப கவனமாக ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓஎம்ஆர் பேப்பரை வச்சு இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 300க்கு 90க்கு எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் வரும். இல்லை அதுக்கு கீழே எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் வராது. நீங்கள் வந்து அன்எலிஜிபிளாக ஆகிடுவீங்க. ஓகேவா? கவுன்சிலிங்க்கு. அதுக்கப்புறம் தமிழ் பேப்பர் வந்து எல்லாருக்குமே கன்ஃபார்மாக எடுத்து தான் ஆகணும். இப்போ வந்து பிடபிள்யூடி சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. நீங்கள் தமிழுக்கு பதிலாக இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எக்ஸம்ஷன் இருக்குது. அது நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னு தெளிவாக நாங்கள் சொல்கிறோம். இப்போதைக்கு ஓல்டு இயர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே தமிழ் எடுத்துக்கணும். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து இங்கிலீஷ் அலோட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆன்சர் கீ வந்து எக்ஸாம் முடிஞ்ச ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் கீழே ஏதாச்சும் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கொஷின் நம்பர் அப்புறம் அதுக்கான ஆன்சர் என்ன வருமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொடுத்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கொஷினுக்கு நீங்கள் இந்த ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, இல்லை இந்த ஆன்சர் தான் வரும், நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் அவங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா உங்களோட ஆன்சர் வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணி ஆன்சர் கீ கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் சொன்னது தப்பாக இருந்தால் அதே ஆன்சர் கீ தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட் வந்து ஒரு 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. எலிஜிபிளாக இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து மெரிட் லிஸ்ட்டில் வருவாங்க. மார்க் வச்சு தான் வந்து மெரிட் லிஸ்ட் வரும். ரிசர்வேஷனுக்கு தனியாக ஒரு மெரிட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃபும் கொடுத்துருப்பாங்க. பட் ஓவரால் ரிசர்வேஷன் தான் வந்து ஜாப் எடுக்கும் போது எடுத்துக்குவாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அடுத்தது கவுன்சிலிங். இப்போ நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன், கவுன்சிலிங் வந்து எனக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எல்லா கேண்டிடேட்ஸுமே நீங்கள் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணியிருப்பீங்களா அப்ளிகேஷன் அப்போ அங்கே கொடுத்துருக்க எல்லா சர்டிஃபிகேட்டுமே எடுத்துகிட்டு போகணும். எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னா இமெயிலில் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் அதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்ஸையுமே நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எழுதின கேண்டிடேட்டால் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியலன்னா அவங்களோட கன்சென்ட்டோட அவங்க பேரண்ட்டோ இல்லை அவங்களோட சிபிலிங்ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க போய் கவுன்சிலிங்கில் வந்து அட்டன் பண்ணலாம். அதே நடைமுறையை வந்து இந்த வருஷமும் டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறதே பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கேண்டிடேட்டே போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே எடுத்துகிட்டு போகணும். டைப்பிங் சர்டிஃபிகேட்டை வந்து டைப்பிஸ்ட் செனோ டைப்பிஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணும், இல்லைனா ஜாப் கிடைக்காது. கவுன்சிலிங் அன்னைக்கு எல்லா சர்டிஃபிகேட்டையும் கொடுத்தா தான் உங்களுக்கு ஜாப் அலாட் ஆகும், இல்லைனா அலாட் ஆகாது. அதனால் எல்லாத்தையுமே வந்து எக்ஸாம் முடிச்ச உடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் மூலியமாக வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் நிறைய மார்க் எடுத்திருக்கீங்க, எனக்கு இந்த ஜாப் தான் வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் அலாட் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு கம்மியான மார்க் இருக்குது அப்படின்னா அவங்க கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ஜாப் வர மாதிரி இருக்கும். அதனால் இப்போலேருந்தே நம்ம கஷ்டப்பட்டு படித்து நம்மளுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுங்கிற ஒரு எய்மோடு நம்ம வந்து படிக்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மளோட வேலைக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்ச வேலையிலே. அதனால் இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து போஸ்ட் வழியாக வந்து லெட்டர் வந்துடும். இமெயிலையுமே லெட்டர் அனுப்பிடுவாங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லி. அந்த போஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடிய லெட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் போய் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டு உங்களோட ஜாப் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி உங்களோட வேலையில் சேர்ந்துடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செட்டில் தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே குரூப் 4ல் கண்டிப்பாக சாதனை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வேலையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியான வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதனால யாருமே என்னால் முடியாதுங்கிறத விட்டுட்டு என்னால் முடியும்னு நீங்கள் நினச்சி கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வந்து உறுதியாக கிடைக்கும். கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு கால் ஃபார்ம் முடிஞ்சு உங்களுக்கு வேலை கிடச்சிரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி உயிர் துளிரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு ஏன் கேட்குறேன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக என்னென்ன இம்பார்ட்டண்டான வீடியோஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நீங்கள் எல்லாருமே படித்து வந்து கண்டிப்பாக வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோஸ்லேருந்து எப்படி படிக்கணும் எல்லா வீடியோஸுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு முக்கியமானதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். எப்படி படிக்கணும், எப்படின்னு ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டில் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உடனே நாங்கள் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.